ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல மெமரினை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா அவுட்புட் வாட்டர் சுத்தமாக வரல, ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆர்ஓ ப்ராப்பராக செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெமரினை எப்படி கிளீன் பண்ண போகிறோம், மெமரின் எப்படி வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ப்ராப்பரா பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல எதனா டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ போகலாம் ஆர்ஓ கிளீன் பண்றது எப்படி, மெமரின் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது ஆர்ஓ மெமரின் கிளீன் பண்ற கெமிக்கல். இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டரு இந்த டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டப்பால தண்ணி ஊற்றி இதுல மிக்ஸ் பண்ணிடணும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். அதுல 5 லிட்டர் கெமிக்கல் யூஸ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நான் கெமிக்கல் யூஸ் பண்ணல, வெறும் தண்ணி தான் இருக்கு ஃபுல்லா. பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த பைப் பாத்தீங்கன்னா ஆரோடைய ஹை பிரஷர் மோட்டார்ல டைரக்டா கொடுத்துருக்கோம். ஹை பிரஷர் மோட்டார்ல இருந்து மெமரினுக்கு போகுது கனெக்ஷனு. மெமரில இருந்து ரிஜெக்ட் வாட்டர் ரொட்டேஷன்ல இது பைப் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஹோஸ் பைப் கையில வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் கனெக்ஷனு. ரொட்டேஷன்ல தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மோட்டர் ஆன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம கெமிக்கல் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். பாருங்க, கெமிக்கல் ஃபுல்லாவே ஊத்தியாச்சு. மெமரின் கிளீனர் ஆசிட் இது பாத்தீங்கன்னா லோ பிஹெச். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மோட்டர் ரன்னிங்ல தான் இருக்கு. எவ்வளவு ப்ரெஷரா வரும் பாருங்க, எவ்வளவு டஸ்ட் எல்லாமே வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு டஸ்ட் வந்தது பாத்தீங்களா இப்ப ஸ்டார்டிங்ல. இப்போ பாத்தீங்கன்னா இதே தண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன்லயே மெமரின்ல கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா மெமரின்ல ரொட்டேஷனா நம்ம ரொட்டேட் பண்ண வச்சோம்னா பாத்தீங்கன்னா மெமரின் உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே வெளியே எடுத்துரும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உடைச்சி எல்லாம் கரைச்சி வெளியே எடுத்துரும். ஆசிட் இது உள்ள போயிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிடும் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா இது ஆசிட் கிளீனரு, மெமரின் கிளீனரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதி இருக்கு பாருங்க. அந்த பார்கோடு கூட உங்களுக்கு காட்டியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு கமெண்ட் பண்ணாலும் அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா செக் பண்ணி வேணா பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதான் ட்ரிங்கிங் வாட்டரு. அது பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆர்ஓல பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். மெமரினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 40x40 மெமரின் 500 LPH ஆர்ஓ பிளான்ட். இது பாத்தீங்கன்னா 500 லிட்டரு. இதுல பாத்தீங்கன்னா மெமரின் பேக் வாஷ் எப்படி பண்றது, வெசல் எப்படி பேக் வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மெமரின் கிளீன் பண்றோம். நெக்ஸ்ட் வெசல் எப்படி பேக் வாஷ் பண்றது, எப்படி ஃபுல் சர்வீசிங் பண்றது ஆர்ஓ பிளான்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே மெமரின் கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா இந்த வால்வ் இருக்கு பாத்தீங்கன்னா மேல, அது க்ளோஸ்ல இருக்கணும். பைபாஸ் வால்வும் க்ளோஸ்ல இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற தண்ணியை மோட்டர் வெளியே இழுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ப்ரெஷர் கரெக்டா இது பிக்கப் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். 2 வால்வும் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்பதான் மோட்டர் கரெக்டா பிக்கப் ப்ரெஷர் எடுக்கும். எடுத்து கரெக்டா மெமரியில கொடுத்து பாருங்க அவுட்புட். இந்த சைடு ரைட் சைடுல இன்புட் கொடுக்குறோம். ப்ரெஷர்ஸா தண்ணி கொடுத்து அவுட்புட் சைடுல எடுக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல தண்ணி வருதுங்களா. இதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரொட்டேஷன்ல இது உள்ள போயிட்டு நம்மளுக்கு இந்த டப்பால ரொட்டேஷனா நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 40-50 நிமிஷம் ரொட்டேஷன்ல வைக்கணும். இது பாத்தீங்கன்னா ஒரு மெமரினுடைய ரேட் பாத்தீங்கன்னா 8000 10,000 ரூபாய் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் 10,000 ரூபாய் மெமரினுக்கு பாத்தீங்கன்னா 2 மெமரின் இருக்கும். 500 LPHனா 20,000 ரூபாய் நம்ம சேவ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் 600 ரூபாய் 700 ரூபாய் தான் வரும். கெமிக்கல் வாஷ் பண்ணலாம் சூப்பரா. நம்ம சேவ் பண்ணலாம், காஸ்ட் சேவிங் ரொம்ப பண்ணலாம் மெமரின் கிளீன் பண்ணா பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெமரின் கிளீனிங் தான் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கணும். அப்பதான் நல்லா மெமரினும் கிளீன் ஆகும். நம்ம மெமரின் கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த கிளீன் பண்ற ட்ரிங்கிங் வாட்டர்ல ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி மெமரின் கிளீனர் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிளீன் பண்ற பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வருது பாத்தீங்களா, டைரக்டா மெமரில இருந்து அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் வர இடத்துல ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி நம்ம மெமரின் சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எப்பவுமே மெமரின் கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா நிறைய பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வால்வ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வ் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஓபன் பண்ணி உடனே க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் தண்ணி டைரக்டா இழுக்கும். அது பாத்தீங்கன்னா ப்ரெஷரும் அதிகரிக்கும்.
அதுக்கு தான் வந்து இப்போ வந்து வால்வு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர்லேருந்து வந்து கீழே வரைக்கும் வர ஒரு வால்வு இருக்கும். அதை வந்து எப்பவுமே க்ளோஸ் தான் பண்ணணும் மெமரின் கிளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் ஜம்போ ஃபில்டரில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதுலேயும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து இதுவாகிடும். அப்புறம் கெமிக்கல் வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே ரொட்டேஷனில் தான் போயிட்டு கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்குன்ட்டு பாருங்க. பால் வால் இருக்குங்களா, மேலே க்ளோஸில் இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆர்ஓ பிளான்ட். அது வந்து வெசலு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் மீடியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மீடியா இருக்கும். சேண்டு கார்பன் ரெண்டுமே இருக்கும் அந்த வெசலில் வந்து பார்த்தீங்கன்னா. இதான் வந்து 500 LPH ஆர்ஓ பிளான்ட். பாருங்க, கீழே இருக்கிற ரா வாட்டர்லேருந்து தண்ணி இன்புட்டு கொடுத்து மேலே இருந்து இது பண்ணிட்டு இதில் வந்து இன்புட் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஜம்போ ஃபில்ட்ரு. ஜம்போ ஃபில்ட்ரு ரெண்டு ஜம்போ ஃபில்டரில் ஃபுல் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய இன்புட்டில் கொடுத்து மோட்டர் ஹை ப்ரெஷராக வந்தால் பைபாஸ் வால்வு ஓப்பன் பண்ணணும். சைடில் இருக்குது பார்த்தீங்களா பால் வால்வு ஓப்பன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீனிங் இருக்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனு டைரெக்டாக கொடுத்து ஆர்ஓ மெமரினில் கொடுக்குறோம். ஆர்ஓ மெமரிலேருந்து கொடுத்து ஆர்ஓ மெமரியில் அவுட்புட் எடுக்கிறோம். ரிஜெக்ட் வாட்டர் வருது பார்த்தீங்களா, அவுட்புட் எடுத்து இதில் ரொட்டேஷனாக கொடுத்துட்டே இருக்கும். ரொட்டேஷனில் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து ரொட்டேஷனில் போக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகவும் ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ரொட்டேஷன் மோட்டர் ரொட்டேஷன்லேயே இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் சூடாகும். லைட்டாக வந்து கையில் வைக்கலாம், அந்த அளவுக்குலாம் ரொம்ப சூடாகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து க்ளோவ்ஸ் போட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக யாருன்னா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவ்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அதான் நம்மளுடைய சேஃப்டி. எப்பவுமே வந்து கண்ணாடி போட்டுக்குங்க. கண்ணில் வந்து கண்ணாடி போட்டுக்கிறது சேஃப்டி. நான் வந்து பேஸ் ஷீல்டே போட்டு இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் காட்டாமல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணுறது ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு பாருங்க. எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே. இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரில் ஒரு பால் வால்வு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகும் பார்த்தீங்களா, அதை கம்மியாக பண்ணுறது அதிகம் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம் பார்த்தீங்களா மீட்டருக்கு பேக் சைடில். அந்த பால் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டுடணும் மெமரின் கிளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பாதியில் வச்சிங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர் அதிகமாகி மெமரின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து டைரெக்டாக வைக்கணும். இப்போ டைரெக்டாக வைக்கிறப்ப இவ்வளோ ப்ரெஷர் வருது. அந்த தண்ணியை கம்மி பண்ணோம்னா இன்னும் மோட்டர் வந்து ஹை ப்ரெஷராக கொடுத்து மெமரியில் கெமிக்கல் கொடுத்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய அந்த ஜாலி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உடஞ்சி ஃபில்ட்ரு இது எல்லாமே கட் ஆகி வெளியே டைரெக்டாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கெமிக்கலுடைய பவரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஊற்றி காட்டியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபைனலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொஞ்சம் கீழே ஊற்றியே உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு தண்ணி வருது பாருங்க, அங்கே பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வால்வு டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறப்பே வந்து ஒரு சொட்டு வருது. இப்போ வால்வு வந்து நம்ம பாதி க்ளோஸ் பண்ணுவோம் ஹை ப்ரெஷர் கண்ட்ரோல் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷராக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெமரின் கிளீனிங் தான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் ஆர்ஓ பிளான்ட் எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும், வீடியோவில் எதனா குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் வந்து வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் குறையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கெமிக்கல் வந்து இப்போ வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. அவள் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கெமிக்கல் வந்து இந்த தரை வந்து பாசி பிடிச்சி நல்லா வழுக்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே ஊற்றியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். கெமிக்கல் வாஷ் இதுக்கும் யூஸ் ஆகும். கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட் இதுல கூட ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது. கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷ் பண்ணிட்டு மெமரின் க்ளீன் பண்ணுற கெமிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் இது வந்து பேக் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பேக் வாஷில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேக் வாஷில் இங்கேருந்து தண்ணி இதில் வந்து கரெக்டாக கீழே போயிட்டு பேக் வாஷ் பாருங்கள். இப்போ பேக் வாஷில் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா
10 நிமிஷத்துக்கு மேல தண்ணி வந்து கிளீனா வந்ததுன்னா பேக் வாஷ் எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்க ஃபில்டர்லயே போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது டஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே டஸ்ட் எல்லாமே அதிகமா வர ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்க பேக் வாஷ் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளீன் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். தண்ணி ஃபுல்லா வந்து கிளீனா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர்ல போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர். இப்போ ஃபில்டர்ல வைக்கணும் பாருங்க. ரின்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் தான் ஃபில்டர்ல வைக்கணும். ரின்ஸ் ப்ராசஸ் வந்து மெயின். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பழைய நிலைமையில இருக்கிற ஃபில்டரை வந்து புதுசாக்கி கொடுக்கறதுக்கு தான் வந்து ரின்ஸ் ப்ராசஸ். பழைய ப்ராசஸ்ல வந்து நின்றுடும். அது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபில்டர் எப்படி ரொட்டேஷனல் ஆகுதோ அது ரின்ஸ்ல வச்சு அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர்ல வைக்கிறது நல்லது. பாருங்க இப்போ ரின்ஸ் ப்ராசஸ்ல தான் இருக்கு. இப்போ வந்து ஃபில்டர்ல வைக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்டர்ல வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் இங்க இருக்கு பாத்தீங்களா, அது பேக் வாஷ். நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து லைன் போயிட்டு இதுல இருந்து இன்புட் கார்பன் ஃபில்டர், கார்பன் சாண்ட் மீடியாக்கு இன்புட்ல இருந்து இப்போ வந்து பேக் வாஷ்ல வச்சாச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க இதுலயே வருது பாருங்க. ஏன்னா வந்து ஒரே இடத்துல தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கனெக்ஷன் வந்து இதுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம், அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்து எல் எடுத்து அதுக்கப்புறம் கீழே ஒரே லைன்ல தான் கொடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து ஃபில்டர்ல போட்டாச்சு. ஃபில்டர்ல போட்டதால இதுல டைரக்டா வந்து செகண்ட் வெசல் வந்து கிளீன் ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு இந்த வந்து நிலக்கரி இது இருக்கும் பாத்தீங்களா, அது போல சின்ன சின்னதா இதுவா இருக்கும். கார்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் வந்து இது உள்ள இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன கல்லு பெரிய கல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லயே சொல்லணும்னா சின்ன கல் கோயங்கல் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம காட்டுல இது எல்லாம் பண்ணீங்கன்னா தண்ணி வந்ததுன்னா ஓடையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சின்ன சின்ன கல்லு இது எல்லாம் அதே கல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள இருக்கும். ஃபுல்லா வந்து தண்ணி கிளீன் பண்றதுக்கு தான் அதே இது ப்ராசஸ் தான் இது வந்து யூஸ் பண்றாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே கல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே இது இல்லை. நம்ம வாங்கறதுக்கு வந்து காஸ்ட்லியா இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம நார்மலாவே கல் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய கல்லா வச்சு நம்ம இது உள்ள போட்டு யூஸ் பண்ணலாம். வேற ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஓ பிளான்ட்ல வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் வந்து பேக் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் ஆர்ஓ பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர்ல போவோம். வெசல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில்டர்ல வச்சிடலாம் பாருங்க. ஃபில்டர்ல வச்சாச்சு. ரின்ஸ் ப்ராசஸ்ல வச்சு நெக்ஸ்ட் வந்து இதையும் ஃபில்டர்ல வச்சாச்சு பாருங்க. ஃபில்டர் தெரியுதுங்களா? இப்போ வந்து 2 வெசலும் வந்து ஃபில்டர்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல வச்சோடனே தண்ணி இதுக்கு தான் வரும். இங்க வந்து ஜம்போ ஃபில்டர், இது 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 இன்ச்சு ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர் இல்லைன்னா ஜம்போ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஃபன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெரிய ஃபில்டர் பிக் ப்ளூ ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இங்கிருந்து இன்புட் கொடுத்து இதுல அவுட்புட் எடுத்து டைரக்டா கீழே வந்து ஜம்போ ஃபில்டருக்கு போயிட்டு 2 ஜம்போ ஃபில்டர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர்லயும் ஏர் ரிலீஸ் பண்றதுக்கு இருக்கு. அந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏர் பிளாக் ஆச்சுன்னா இது பாருங்க பட்டன் நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. ஏர் ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த பட்டன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு பாத்தீங்களா ரெட் கலர் பட்டனு, அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வால் தான் மெமரின் வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து இது இருக்கு பாத்தீங்களா. இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். மெமரின் கிளீன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரன்னிங்ல இருக்கு. ஆரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரன்னிங்ல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவுட்புட் இதுல இருந்து கொடுத்து இந்த பாருங்க இதுல கொடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் வருது. இன்புட் கொடுக்குறோமா, இன்புட் கொடுத்தோடனே இதுல ட்ரிங்கிங் வாட்டர் வருது. லெஃப்ட் சைட்ல வந்து வேஸ்ட் வாட்டர். இதே பாருங்க இதுல வந்து வேஸ்ட் வாட்டர். இதுல போயிட்டு நம்ம வந்து இங்கதான் மெமரின் கிளீன் பண்ணோம். இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் இதுதான் கிளீன் பண்ணோம். இதே இருக்கு பாத்தீங்களா, இந்த பால் வால்வு தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வைக்கணும். இதுதான் வந்து கிளீன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணி தான் மெமரின் கிளீன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் பிரஷர்ல வந்து வச்சிருக்கோம். கரெக்டா வந்து இதனுடைய ஆர்ஓ லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் வேஸ்ட் தண்ணி போனாக்கா 500 லிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும். இப்போ வந்து நல்லா சூப்பராகவே கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணியை பார்த்தாலே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளவு தண்ணி கொடுக்குதுன்னு. கரெக்டா 500 லிட்டர் பக்காவா கொடுக்குது ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா. நான் உங்களுக்கு மீட்டர்ல கூட வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு வாட்டர்.
இந்த டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள இருந்தா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 150ல இருந்து 250க்கு மேல இருந்தாக்கா குட்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா குட்டில் தான் வரும். அது வந்து அன்எசிப்டபிள் வாட்டரும் எதுவுமே இல்லை, குடிக்கலாம் அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா. நம்மளுக்கு வந்து கால்சியம், அயரன், மெக்னீசியம் எல்லாமே கிடைக்கும், மினரல்ஸ் எல்லாமே. 150ல இருந்து 50க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. 150ல இருந்து 250 குட்ல வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 42 தான் இருக்கு டிடிஎஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ டிடிஎஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மினரல்ஸ் எதுவுமே இதுல வந்து கிடைக்காது. அதால வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு பாத்தீங்களா, பால் வால் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் காட்டுறேன் பாருங்க. கரெக்டா 500 லிட்டர் கொடுக்குது பாருங்க. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, கரெக்டா அங்க ஃபிட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் கொடுக்குது. ஆர்ஓ பிளான்டோடைய சர்வீசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ரிஜெக்ட் வாட்டர் 1000 கொடுக்குது பாருங்க, 1000 லிட்டர் கொடுக்குதுங்களா. மோட்டர்னுடைய பிரஷர் கேஜி பாருங்க, கரெக்டா 10 கேஜிக்குள்ளே இருக்கணும். 8 கேஜி 9 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் கரெக்டா 500 லிட்டர் கொடுக்குது. கரெக்டா இந்த ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா புதுசா எப்படி பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணா எப்படி தண்ணி கொடுக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டா கொடுக்குது. மெமரின் கிளீன் பண்ணது ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு. டிடிஎஸ் வந்து நல்லா வருது, 40 டிடிஎஸ் தான் வருது. அதை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிஎஸ் வந்து எப்பவுமே வந்து பாத்துக்கலாம் அதிகரிக்கும். டிடிஎஸ் வந்து அதிகரிக்கலாம், ஆனா வந்து டிடிஎஸ் கம்மி பண்ண முடியாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரில இருந்து டைரக்டா வந்து ஒரு 200 300 டிடிஎஸ் வந்ததுன்னா அதை வந்து கம்மி பண்ண முடியாது. ஆனா டிடிஎஸ் கம்மியா வந்தா அதை வந்து அதிகப்படுத்தலாம். போதுங்களா, இங்கிருந்து இன்புட் வாட்டர், அதுல இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் வருதுங்களா, இதுதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இங்க இருந்து போயிட்டு கரெக்டா இதுல வந்து தண்ணி டைரக்டா வந்து இந்த தண்ணியை ஓபன் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல மிக்ஸ் ஆகும். இதுல மிக்ஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகரிச்சு இதுல வந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து மீட்டர்ல கரெக்டா கொடுக்கும். மீட்டர்ல காட்டிட்டு எவ்வளவு தண்ணி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் இங்க போயிட்டு கரெக்டா இதுல வந்து கன்வெர்ட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 65 வருது. இது எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இருந்தாலும் இன்னும் அதிகமா வைக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா குடிக்கிறோமா நல்லது. 64ல இருக்கு, ஒரு 100க்கு மேல இருந்தா நல்லது தான் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா 150 வரைக்கும் எக்ஸலண்டில் தான் வருது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா டிடிஎஸ் குடிச்சா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினரல், கால்சியம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 64 65 தான் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இப்போ வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 69 60க்குள்ளே வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த வால்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வை லைட்டா ஓபன் பண்ணோம்னா டிடிஎஸ் அதிகமாயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபைனல் டிடிஎஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 101.